வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் இமெயிலில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் இருக்கும். நன்றி. வாங்க பார்ப்போம் அது என்னென்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன டவுட் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, என்னோடய ஜுவல்லரி எல்லாமே பேங்க் லாக்கரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கடனில் இருக்கிறதா இருக்குது. ஸோ அதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இது மாதிரியான கடன் பிரச்சனைகள் இருக்கிறதா இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் புதுசாக டெக்னிக் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு எளிமையாக ஒரு முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வைப்ரேஷன் இருக்கிறதா இருக்கும். நம்மளுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்குது, மணிக்கு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதே மாதிரி நம்ம டெப்ட்டுக்கும் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதா இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வைப்ரேஷன் அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ரீக்வன்சி இருக்கிறதா இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா, உங்கள் தாட்ஸ் தான். உங்கள் தாட்ஸ் ஒன்று உண்டாக்கவும் செய்யும், ஒன்று உண்டு இல்லாமல் ஆக்கவும் செய்கிறதா இருக்கும். ஸோ நம்ம நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டதை நினச்சா கெட்டது நடக்கிறதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறனால தான் நம்மளுக்கு டெப்டே உண்டாகிறதா இருக்குது. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டெப்ஸ் வராது, கடன் பிரச்சனைகள் எதுவுமே வராததாக இருக்கும். உங்கள் தாட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் நிறையா கடன் இருக்குது, நிறையா எவ்வளோ இருந்தாலும் இது வரைக்கும் இருக்கிறது பரவாயில்ல, இனிமேலும் வராமல் இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கிறதா இருப்போம். ஆனால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கிறையோ அதை கொடுத்துறதா இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காத அதெல்லாம் தெரியவே தெரியாது. நீங்கள் நினச்சா கொடுத்துரும், உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறதா இருக்கும். ஸோ நம்மளில் நிறைய பேர் பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறத விட என்ன வேணாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கிறதா இருப்போம். கடன் பிரச்சனை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜாஸ்தியாகிறதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதா இருங்க. நீங்கள் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மிரர் முன்னாடி போய் நின்று பார்த்து அந்த ஜுவல்லரி உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரியான நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தீர்றதா இருக்கும். ஏதாவது ஒரு மூலையிலேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது மூலமாக அந்த கடன் பிரச்சனைகள் தீர்றதா இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் கூட நான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கேன். ஸோ செகண்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, உங்களோட ஃபீலிங்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் தாட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸும் அதே மாதிரி தான் இருக்கிறதா இருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா இருக்கும். உங்களோட ஹார்ட் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கிறதா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்படுறேன், பிரதர் எனக்கு எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, என்னோடய ஹார்ட் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் நான் தாட்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன். நம்மளோட தாட்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தேவையான விஷயங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா இருக்கும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப அதிகரிக்கிறதா இருக்கும். நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது நீங்கள் அந்த ஜுவல்லரி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சி பூர்வமாக ஃபீல் பண்ணுறதா இருங்க. நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுவீங்களா, ஸோ அப்போவும் உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் கொண்டு வரதா இருங்க. எந்த அளவுக்கு உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் கொட்டுறீங்களோ அந்தளவுக்கும் ரொம்ப பயன்களாக இருக்கும். ஸோ தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கும். விசுவலேஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் கிராட்டிடியூட் நார்மலாக ஃபுல் டேக்கு நீங்கள் எழுதுறதா இருக்கலாம். அதுக்கப்புறமா 49 டைம்ஸ் இல்லைன்னா 10 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு மட்டும் உங்கள் ஜுவல்லரி இல்லைன்னா உங்கள் டெப்ஸுக்கு மட்டும் நீங்கள் நன்றி செலுத்துகிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நன்றி செலுத்திட்டு நீங்கள் அதை திருப்பியும் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரீட் பண்ணும்போது நீங்கள் விசுவலேஷன் பண்ணணும். எப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, உங்கள் கழுத்தில் நீங்கள் ஜுவல்லரி வியர் பண்ணியிருக்கிற மாதிரி, இல்லைன்னா உங்களோட பீரோ லாக்கரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கிட்ட தான் இருக்குது, அந்த நகை உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரதா இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் எனர்ஜிங்கிறது சொல்லலாம். ஹாட் எனர்ஜினா நான் சொன்னேன்ல, இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ரிலீஃப் கிடச்சா எப்படி இருக்கும், அதுதான் ஹாட் எனர்ஜின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறதா இருக்கணும். நீங்கள் நெகட்டிவ் சுச்சுவேஷனும் நன்றி செலுத்தணும். அது எப்படி நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதே மாதிரி அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் புரிதலாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசலாம், டவுட்லாம் கேட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.